மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. இவங்க 2 பேர் மட்டும் நேத்து இல்லன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எத்தனை விபத்தாயிருக்கும்ன்றது கணக்கே கிடையாது. அத்தனை விபத்தாயிருக்கும், எத்தனை உயிர் போயிருக்கும் தெரியாது. உண்மையிலேயே அவங்களோட கடமைய அவங்க அந்த நேரத்துல அவங்க கடமை தவறாம செஞ்சதுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். மண்ணிலே ஈரமுண்டு, கொட்டும் மழையிலையும் வீசும் சூறை காற்றிலும் போக்குவரத்தை சீர் செஞ்சிருக்காரு போக்குவரத்து காவலர் ஒருத்தர். இவர் மட்டும் அங்க இல்லனா எவ்வளவு பெரிய விபத்துகள் நடந்திருக்கும் அப்படின்னு இவருக்கு நன்றி தெரிவிச்சு ஓட்டுநர் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உயரம், எண்ணம் செயலாகி விட்டால் எல்லாமே தேடி வரும். கொட்டும் மழையும் பொருட்படுத்தாம வீசும் சூறை காற்றையும் பொருட்படுத்தாம போக்குவரத்து காவலர் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய இந்த வீடியோ வெளியாகி இருக்கு. திருப்பூர் மாவட்டத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கடும் மழை பொழிவு ஏற்பட்டிருந்தது. அப்போ பலத்த சூறாவளி காற்றும் வீசியிருந்தது. இந்த சூழல்ல தான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியிலும் இந்த மாதிரி சூறாவளி காற்று வீசியிருந்தது. அப்போ பல்லடம் 4 ரோடு சந்திப்புல திருச்சி பொள்ளாச்சி சாலைகள் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமா ஏற்படும். இந்த நேரத்துல தான் மழை அதிகமா பெஞ்சிருக்கு, சூறை காற்று வீசி இருந்திருக்கு. இதனால மின்தடை ஏற்பட்டதின் காரணமா அங்க சிக்னல் வேலை செய்யாம இருந்திருக்கு. இந்த நிலையில அங்க பணியில இருந்த போக்குவரத்து காவலர் குணசேகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா மழையும் பொருட்படுத்தாம சூறாவளி காற்றையும் பொருட்படுத்தாம போக்குவரத்தை சீர் செஞ்சிருக்காரு. இதன் காரணமா மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருந்திருக்கு. அப்போ அந்த வழியா போன லாரி ஓட்டுநர் ஒருத்தர் இத வீடியோ பதிவு செஞ்சு இவருக்கு நன்றி தெரிவிச்சு வீடியோ வெளியிட்டு இருந்திருக்காரு. இவரோட இன்னொரு காவலரும் சேர்ந்து இந்த மாதிரி போக்குவரத்தை சீர் செஞ்சதா கூறப்படுது. இப்போ இந்த வீடியோ வெளியாகி பல பேர் பாராட்டுகளையும் பெற்றிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.